பெரிய ஆகும். வெங்காயம் வதங்கிடுது. இதெல்லாம் தேவையானதெல்லாம் இருக்குது, நம்ம பார்த்துக்கணும். அடுப்புக்கல், குப்பை, மண். இது பட்டை என்ன புளியம்பட்டையா? ஏதோ பட்டை கொட்டி தொலையும். புகையுது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விறகடுப்பு. தம் பிரியாணி. ரைட். இது என்னன்னா பிரியாணி. இதுக்கு பேர் தான் பிரியாணி செய்கிறாங்க. அங்கே வந்து கோழி கூவுது, அதை பிடிச்சி வறுத்து பிரியாணி போட்டுருணும். அடுப்பு பிரியாணி. தேவையான திங்ஸ் இருக்குது. தலை, கறி, தக்காளி. இதுக்குள்ளே என்னமோ இருக்குது. இதுக்குள்ளே அதில் இருக்குது. ஒரு பட்டம் வந்து எங்கே இருக்குது? கடையில் இருக்கிற பொடியெல்லாம் இதில் தான் இருக்கும். குக்கரில் இந்த ப்ராசஸ் தான் செய்வீங்களா? உங்கள் வீட்டில் எப்படி செஞ்சீங்கன்னா எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்யணும். அவ்வளோ பெரிய குண்டோ, பெரிய குண்டா ஒரு 500 பேர்த்துக்கு ஆகும். ஆமாம், செய்கிறது என்னமோ 5 பேருக்கு. தக்காளி பத்தாது, அதுவே போடு. ஒரு 10 கிலோ தக்காளி. ஆமாம், டாயிங். அடுத்து கல் உப்பு. அங்கே கிடக்குது கல். புகையுது. புகை பிரியாணி இது. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு புகையாக இருக்குது. அடுத்து வணங்கி கிண்டிங். கடை போகிற போட்டு ஊற்றுனாங்க, பரவாயில்ல. இதுக்கு பேர் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஏதோ மின்ட்டுன்னு நினைக்கிறேன். மின்ட்டாமா? எதோ மின்ட்டு போகிறாங்களாம்மா. எனக்கு தெரியாது இங்கிலீஷ். அண்டா கவுரு. நம்ம ஃபோன் போயிட மாட்டேங்குது. அது ஒடுந்தலையா? எட்டித்தலை. அரளித்தலையா? லைட்டாக போடணுமாம்மா. நிறைய போட்டு லைட்டாக. நல்லா தான் இருக்கும். நெருப்பில் வேவற பிரியாணி வதில் நான் வந்துடுவேன். கொட்டியில் எல்லாத்தையும் கீழே. ஆமாம், சிக்கனை கழுவின்னு சொல்லுவாங்களாம்மா. கழுவிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொய். கழுவிட்டு வந்துட்டோம். நெஸ்மாலுமே கழுவிட்டாங்களாம்மா. சிக்கன் போட்டாச்சு. நம்பினா தான் பிரியாணி. பிரியாணி செய்கிற மாதிரி தெரியல எனக்கு. என்னமோ கீழே கொட்டுற மாதிரி தெரியுது. இந்த பக்கம் இழுத்துட்டு போகுது, ஒன்று அந்த பக்கம் இழுத்துட்டு போகுது. அடுப்பு வாஸ்து சரியில்லை. கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு போடணும். மறுபடியும் உப்பா? கொஞ்சமாக அம்மா எரியுது. இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கிறோம். உப்பு கொஞ்சம் போடணும். ஆமாம், அடுத்து கொஞ்சம் சக்கரை போடணும். பட அடுத்து வந்து பிரியாணி மசாலா. சத்தி மசாலா கம்பெனிக்கு விளம்பரமெல்லாம் வேண்டாம் போடு. விளம்பரம் நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பெரிய 2 பைக் சத்தி மசாலா தருவாங்க.
வெறுங்க சவுக்காயத்தை கூட தரமாட்டாங்க. தருவாங்க, அங்கே தான் இருக்குது. கீழே கடை ரோட்டில் ஒன்று பொறிக்க. நான் அந்த கம்பெனி பார்த்துருக்குறேன், அங்கே இருக்குது. இது அது கொஞ்சமான பாக்கெட் எடுத்து படுத்துல போட்டு. ஓ, இது கொஞ்சம் பண்ணலாமா? அது என்னது? ஜாதி பாக்கெட்டு எல்லாருக்கும் போதும், அது வெறுங்காயம். இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொட்டு. இப்போ என்ன காசாக போகணுமா? நல்லா இருக்காது. நல்லா இல்லைன்னா போச்சு. இது வேறு இது வேறு எது நடப்படி இன்னைக்கு இது பிரியாணி மாதிரி தான். போதும். சோப் தூளுக்கு தரணுமா? சோப் தூள் அதே மாதிரி எடுத்து கொட்டு நீந்தா நல்லாயிருக்கும். போச்சு. இது என்ன பொடி? இது வந்து கறி மசால் தூள் போட்டிருக்காங்க. கறி மசால் தூள் என்னென்ன தெரியாமல் போடுறது. கொட்டு கொட்டு. இது வாசனை. அது பத்தாது கொட்டு. வாசடிக்குமா? இன்னும் வரைக்கும் கொட்டிங்க அதெல்லாம் வாசடிக்காதா? சரி ரைட்டு. ஊத்தூர் 5 டப்பா சொம்பில் நிறையா ஒரு குடத்தில் கொண்டாந்து ஊற்று. 2 5 மறந்துடு. 6 ரோட்டில் போகிறது. 4 ஊற்றிக்கிறேன், 4 கொண்டு வர்றது. நீ கொண்டாந்து ஊற்று. 5 7 6 12 7 32 8 போதும். போதுமா? சரி. இது என்ன? அது கல், கொலையாங்கல், காராங்கல். இதில் தான் பிரியாணிக்குதா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பின் ஜெண்டா. என்னது? காஞ்சி போய் இலை ஒட்டிட்டு இருந்துச்சு. இலையை ஒட்டிகிட்டு இருந்துச்சா? பிரியாணி மணக்குது. சாம்பல் பிரியாணி போடுறியா? எல்லாம் பிறகுது. பல வந்துருச்சு. போ பல